திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அடுத்த பட்டிவீரன்பட்டி அருகே கூலி தொழிலாளி மர்ம கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஐயங்கோட்டையைச் சேர்ந்த கொடியரசன் வெளியூரில் உள்ள ஒரு தனியார் நூற்பாலையில் வேலை செய்து வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன் சொந்த ஊர் திரும்பிய அவர் நண்பர்களுடன் வெளியே சென்றுவிட்டு வீடு திரும்பியுள்ளார். அப்போது மர்ம கும்பல் அவரை வழிமறித்து சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடியுள்ளது. பின்னர் தகவல் அறிந்து சென்ற போலீசார் உடலை கைப்பற்றி வழக்கு பதிவு செய்து கொலையாளிகளை தேடி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே நள்ளிரவில் இளைஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் 3 பேர் கைது செய்யப்பட்டனர். ஐயங்கோட்டையைச் சேர்ந்த கூலி தொழிலாளர் கொடிவீரன் என்பவரை பட்டிவீரன்பட்டியில் 3 பேர் சரமாரியாக வெட்டி கொலை செய்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக பட்டிவீரன்பட்டி போலீசார் தனபாண்டி, நாகபாண்டி, சந்தீப், சஞ்சய் ஆகிய 3 கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வெள்ளிக்கிழமை இரவு மதுரை ரவுடி சிவமணி கொலை செய்யப்பட்ட வழக்கில் மீண்டும் ஒரு கொலை சம்பவம் நடைபெற்றிருப்பது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் அருகே காட்டு யானை தாக்கியதில் வேட்டை தடுப்பு காவலர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டுள்ளார். தேன்கனிக்கோட்டையை அடுத்துள்ள தடிக்கல் கிராமத்தில் சுற்றித் திரிந்த ஒற்றை காட்டு யானையை விரட்டும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டிருந்தனர். அப்போது வேட்டை தடுப்பு காவலர் நீலகண்டன் என்பவரை யானை தாக்கியுள்ளது. இதில் நீலகண்டனுக்கு இடுப்பு மற்றும் கால் பகுதியில் காயம் ஏற்படவே யானையின் காலை அவர் இறுக்கமாக பிடித்துக் கொண்டதால் உயிர் பிழைத்தார். தொடர்ந்து நீலகண்டனை மீட்டு கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ள வனத்துறையினர் காட்டு யானையை விரட்டும் பணியில் ஈடுபட்டனர். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.